இன்றைக்கி நிறைய வீடுகளில் மன உளைச்சல், மன சஞ்சலங்கள், நிறைய போராட்டங்கள். இதற்கு காரணம் வீடுகள் உள்ள வாஸ்து குறைபாடுகள். பொதுவாக அப்படி சொல்லிட முடியாது. பொதுவாக ஒரு மனிதனுக்கு வடகிழக்கு பகுதி நன்றாக இருந்தால் அவனுக்கு சந்திரன் பலமாக ஆகின்றார். வடமேற்கு திசை பாதிக்கப்பட்டால் அவனுக்கு மனோபலம் இழந்து விடுகிறார். வடகிழக்கு சந்திர பலம், வடமேற்கு மனோபலம். அப்போ ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வீடு வாழ்பவர்களின் அடையாளத்தை சொல்லுது. ஒரு வீடு தான் ஒரு மனிதரை மிக அளவில் உயர்த்துகிறது. பிரச்சனைகளுக்கு காரணம் வீடு தான். வீட்டின் தலைவாசலில் இருந்து வீட்டில் உள்ள ஒவ்வொரு பகுதிகளும் நம்முடைய உடலின் ஒவ்வொரு பாகங்கள் தான். ஒரு வீடு பிராணனை உற்பத்தி செய்ய வேண்டும். மனிதன் உயிர் வாழ்வதற்கு இந்த மூச்சு பிராணன் தேவை. அப்போ மனிதனுக்கு அளவுக்கு அதிகமான பிராணன் தேவைப்படுகின்ற இடம் மூளை. மூளைனா நம்ம தலையை குறிக்கும். அப்போ ஒரு வீட்டின் வடகிழக்கு பகுதி என்பது ரொம்ப சுத்தமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். நிறைய தட்டுமுட்டு சாமான்கள் வைத்து அடைக்கக்கூடாது. வாஸ்து சாஸ்திரத்தில் முழுக்க விஞ்ஞானம். வடக்கும் கிழக்கும் நிறைய திறந்திருக்கணும், வெளிச்சமாக இருக்கணும். பொதுவாக வடகிழக்கில் பள்ளத்துடன் கூடிய நீர் இருக்கணும். அந்த காலத்தில் வீட்டில் சனி மூலையில் ஒரு கிணறு தோண்டியிருப்பாங்க. கிணறில் நீரில் சூரிய வெளிச்சம் படணும், ஊற்று எடுத்துக்கிட்டே இருக்கணும், உயிரினங்கள் வாழணும். அப்போ ஊற்று நீரில் நல்ல சக்தி இருக்கும், நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கும். அதே இது ஒரு வடகிழக்கில் ஒரு ஷம்பு தொட்டி போட்டிருந்தால் அதில் தேங்கிய நீர், அது கெட்ட பாக்டீரியாக்கள் இருக்கும். நல்ல நீர், ஊற்று நீர் வாசம் அடிக்கும், நல்ல மனமாக இருக்கும். தேங்கிய நீர் பாருங்கள், துர்வாடை அடிக்கும். ஒரு மனிதனுக்கு துர்வாடை அடிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அது சனியின் ஆதிக்கத்தில் போய் முடிந்துவிடும். சனி என்றால் அழுக்கு இருக்கும் இடம், கழிவு இருக்கும் இடம், இருட்டு இருக்கும் இடம். இப்படிப்பட்ட இடங்களில் சனி என்றால் மந்த நிலை, கழிவு தேக்கங்கள். இதெல்லாம் வீட்டில் வாழ்பவர்கள் அவர்களுக்கும் உடலில் கழிவு பகுதிகளில் பிரச்சனை வரும். இவ்வளோதான். அப்போ வீடு வாழ்பவரை அடையாளத்தை சொல்லுன்னு சொல்லுவோம். இப்போ இன்றைக்கு தலைப்பு வடமேற்கு திசை. ஒரு வீட்டில் வடமேற்கு திசையை எப்படி பயன்படுத்தினால் அவர்கள் சிறப்பாக இருப்பார்கள். நீங்கள் நிறைய வீடு கட்டுறாங்க, புதுசாக பிளான் போடுறாங்க. அப்போ வீட்டுக்குள்ளேயே எனக்கு மாடிப்படிக்கட்டு வேணுங்கிறாங்க. வீட்டுக்குள் மாடிப்படிக்கட்டு வரும் பொழுது அதை ரொம்ப கவனமாக கையாள வேண்டும். வீட்டிற்குள் வடக்கிலிருந்து வடமேற்கு திசையை நோக்கி இடதுபுறமாக படி அமைப்பார்கள். அது அமைக்கக்கூடாது. வீட்டின் உள்பகுதியில் வடமேற்கு திசையில் உள்வாயு மூலையில் படிக்கட்டு அமையக்கூடாது. அப்படி அமைஞ்சால் என்ன ஆகும்? வாஸ்து சாஸ்திரம் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுதுன்னா, வடகிழக்கு பள்ளமாகவும் அதைவிட கொஞ்சம் மேடாக வடமேற்கும், வடமேற்கை விட உயரமாக தென்கிழக்கும், தென்கிழக்கை விட உயரமாக தென்மேற்கும் இருக்க வேண்டும் என்று வாஸ்து சாஸ்திரம் ரெக்கமெண்ட் பண்ணுது. ஆனால் வடமேற்கு திசையில் படி போட்டால் வடமேற்கு உயர்ந்து போய் தென்கிழக்கு பள்ளமாகிவிடும். அப்போ அந்த வீட்டில் பொருளாதார பிரச்சனை வருமா? வராது. பணம் வருமா? வராது. வாஸ்துபடி வீடை கட்டிட்டு உள்ளே படி போட்டு இருக்கும்போதோ அந்த குடும்பத்தில் உறவுகள், பெண்கள் வகையில் ஒரு பொண்ணு பிரச்சனையாக இருக்கும். இப்படி வடமேற்கு திசையில் வீடுகளில் இந்த ஹை சீலிங் போடுவாங்க. எனக்கு தெரிந்த ஹை சீலிங்கை ரொம்ப கவனமாக கையாள வேண்டும். ஹை சீலிங் உயர்ந்து போனால் தென்கிழக்கு தாழ்ந்து போயிடும், வடமேற்கு தாழ்ந்து போகும். அப்போ உயருதல் என்பது நாம் என்ன செய்யணும்? ஈசானியத்தை திறந்து வைக்கிறேன் என்று சொல்லி ஹை சீலிங் ஈசானியத்தில் போடக்கூடாது. அப்போ எப்படி தான் போடுவதல்னார்? ஹை சீலிங் வரவேற்கத்தக்கது அல்ல.
ஐசிலிங் போட்டவர்கள் குடும்பத்தில் கிட்டத்தட்ட ஏராளமான பேர்கள் ஏதோ ஒரு வகையில் கணவன் மனைவி இணக்க பிரச்சனையும் வகைகளில், குழந்தைகள் வகைகளிலும், பெரும் பொருளாதாரத்தின் வகைகளிலும் ஒரு பிராபலத்தை சந்திக்கிறார்கள். இதை நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். சினிமாக்களில் காட்டுறது வேறு, பெரிய பெரிய பங்களாவில் காட்டுறது வேறு. நாம் தத்தி தத்தி மேலே போகக்கூடியவர்கள் இந்த மாதிரி செய்யக்கூடாது. அடுத்து வடமேற்கு திசையை பற்றி பாதித்தாள். அது என்ன பாதித்தாள் வடமேற்கு திசையினர்? இப்போ பாருங்கள், மேற்கு திசை இருக்குது, கிழக்கு மேற்கு. மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய அந்த வடமேற்கு வாயு பாகம் இருக்குது பாருங்கள், அந்த பகுதி சுபத்துவமானது. அது ரொம்ப நன்மையை தரும். அந்த பகுதியில் போய் மேற்கில் வடமேற்கை ஒட்டி கார்னரில் செப்டிக் டேங்க் அமைப்பது, மாடிப்படி அமைப்பது, அதன் மேல் ஒரு கழிவறை டாய்லெட் பாத்ரூம் அமைப்பது, இது மொத்தத்தில் ரொம்ப டேஞ்சர். வாயுமொழியில் தான் போடணும்னு சொல்கிறாங்களே, நீங்கள் என்ன புதுசாக இப்போ சொல்கிறீங்கன்னா, நிபுணத்துவம் என்று வருகின்ற பொழுது புரிதல் அங்கே தெளிவாக இருக்க வேண்டும். அறிவார்ந்த பெருமக்களே, அடியேன் உங்களிடத்தில் வாஸ்து பாடத்தையே நடத்தி கொண்டிருக்கிறேன். உங்கள் வீட்டில் மேற்கு திசை வடமேற்கு பின்பகுதி இழுக்கக்கூடாது. நான் என்ன சொல்லிவிட்டேன், தென்மேற்கு ஆயுள் பாகம், மேற்கு வருண பாகம் சுபிட்சம், வடமேற்கு வாயு பாகம். வாயு பாகத்துக்கு சந்திரன் அதிபதி. அப்போ சந்திரன் கெட்டால் எல்லாம் கெடும். உடல் கெடும், மனம் கெடும், பெண்கள் கெடுவார்கள். அப்போ ஆயுள் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். அப்போ செப்டிக் டேங்க் லெட்டின் போடலான்னா வடமேற்கு திசையிலிருந்து வடக்கு பக்கம் வடமேற்கில் போடணும். அப்போ செப்டிக் டேங்க் எப்பொழுதுமே மாடிப்படிக்கு அடியில் போடக்கூடாது. இடம் இல்லாமல் குறைந்த ஒரு 1000 சதுரடி 1200 சதுரடியில் கொஞ்சம் பெருசாக கட்டணுங்கிறவங்களுக்கு வழி இல்லை. ஆனால் கிழக்கு மையத்தில் செப்டிக் டேங்க் போடலாம், அக்னி மூலையில் போடக்கூடாது. வடமேற்கு திசையில் செப்டிக் டேங்க் தனியாக அமைத்து கொண்டு மாடிப்படியை தனியாக வைக்கணும். எல்லாம் ஒரே இடத்துல வரும் பொழுது குழியுடன் கூடிய கழிப்பிடம் சண்டைகளின் உறவிடமாக மாறுகிறது. அப்போ வடமேற்கு திசை எதை குறிக்கிறது என்றால் உறவு சார்ந்த பகுதிகளை குறிக்கிறது. அப்போ ஒரு கனமான பொருள் ஒரு இடத்தை ஆக்கிரமிக்கும் பொழுது அங்கே இருட்டும் சேர்ந்து விடுகிறது. இருட்டு என்றால் சனி, வெயிட் என்றால் சனி. அப்போ குறுகிய அறையில் நிறைய பொருள்களை போட்டு அடைத்து வைத்து வாழ்பவர்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர்களால் சுவாசிக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு டிப்ரெஷன், மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். வடமேற்கு திசையில் அதிக பாரம், அதிக இடத்தை ஆக்கிரமித்து கழிவுகள், தொட்டிகள், சுமைகளை அதிகமாக அடைச்சி, நிறைய பேர் பாருங்கள் மாடிப்படியை கவர் பண்ணுவாங்க பாதுகாப்பு பொருட்டு. அதுவும் செய்யக்கூடாது. வடமேற்கு திசை டிஸ்பாட்ச் கார்னர், ஒரு சக்தி இடம் விட்டு இடம் போய்கொண்டே இருக்கும். கழிவுகள் வெளியேற வேண்டும். அப்போ நீங்கள் அடைத்தால் கழிவுகள் உள்ளே தேங்கி எந்த பகுதியில் திறப்பு இருக்கோ அதை நோக்கி வந்துவிடும். இப்போ நம்முடைய விஞ்ஞானிகள், வாஸ்து விஞ்ஞானிகள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஒரு அரிய அனுபவத்தை ரொம்ப தெளிவாக உணர்த்தியிருக்கிறார்கள். நாம் அதை அரைகுறையாக தெரிந்து கொண்டு தவறாக அமைக்கின்ற பொழுது அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு பிரச்சனை வருது.